வணக்கம் நேயர்களே. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு நான் ஆதரவு கொடுப்பேன் என்று கூறிய மஹிந்த ராஜபக்ஷ இன்று மாற்று முடிவொன்றை எடுத்திருக்கின்றார். ஆனால் என்னிடம் தெரிவிக்கின்ற பொழுது நான் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பேன். சில வேளைகளில் கட்சி ஒரு முடிவை மாற்றி அமைத்தாலும் நான் சுயாதீனமாக ரணிலை ஆதரிப்பேன், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்று தன்னிடம் கூறியதாக பிரசன்ன ரணதுங்க தெரிவித்திருக்கின்றார். கம்பஹா மாவட்டத்தில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் பொழுது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பாக இப்பொழுது பல கருத்துக்கள் நிலவி வருகின்றன. ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக மாற்றியது இந்த முட்டு கட்சி தான். இந்த முட்டு கட்சியானது ஜனாதிபதியாக ஆக்கியது மக்களுடைய ஆணை இல்லாமல் கோட்டாபய ராஜபக்சனுடைய ஆட்சி மக்களால் குழப்பி மக்கள் அவரை வீட்டுக்கு அனுப்பியதன் பிற்பாடு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியினால் பொதுஜன பெரமுனவால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தார். இந்த வகையில் தான் தொடர்ந்தும் ரணில் விக்ரமசிங்கவை தான் ஆதரிப்பேன் என்று கூறிய மஹிந்த ராஜபக்ச இப்போது மாறியிருக்கின்றார். இவர் மட்டுமல்ல, சமல் ராஜபக்ஷவும் இதைத்தான் தன்னிடம் சொன்னார், இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் என்பதையும் பிரசன்ன ரணதுங்க இப்பொழுது வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். இந்த விடயங்கள் காரணமாக பொதுஜன பெரமுனவுக்குள் இருக்கக்கூடிய ஏதாவது குழப்ப நிலைகள் நீடிக்குமா அல்லது வருமா என்கின்ற கோணத்திலும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுஜன பெரமுன இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக ஆக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக பசில் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச ஆகியோர் சஜித்தை ஜனாதிபதியாக மாற்றினால் பொதுஜன பெரமுன எதிர்க்கட்சியாக பெற வாய்ப்புகள் இருக்கிறது என்ற விடயங்களையும் கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை இப்பொழுது நகர்த்தி வருவதாகவும் அறிய முடிகிறது. இது எப்படி இருப்பினும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சியில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நாடு எந்த நிலையில் இருந்தது, இனி எவ்வாறு இருக்கும், ஆட்சி மாறினால் என்ன நடக்கும் என்ற விடயங்களை மக்கள் சரியான முறையில் கணித்து வைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட யாரை ஜனாதிபதியாக நாட்டிற்கு கொண்டு வருவது என்பது மக்கள் மத்தியிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் என்ற வகையில் ஊகிக்க வேண்டியதாக இருக்கிறது. யார் வந்தாலும் எந்த பயனும் இல்லை என்கின்றதான நிலைப்பாடும் அதிகப்படியாக இருக்கிறது. காரணம், பொருளாதார நிலை அவ்வாறு இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து, உலக வங்கியிலிருந்து எல்லாவற்றுடனும் கடன்களை வாங்கி ஒப்பந்த அடிப்படையில் கடன்களை கட்ட முடியாமல் அல்லல்படுகின்ற நிலைமையும், இறங்குதுறையில் பொருட்களை இறக்குவதற்கான பணம் இல்லாமல் அவை அவ்வாறு திருப்பி அனுப்பப்படுவதும், நீண்ட மாதங்களாக கப்பலோடு தேங்கி நிற்பதையும், சில பொருட்களுக்கான இறக்குமதி தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதும், இனி வருகின்ற ஆட்சியாளர்களால் சீர் செய்யப்படுமா, மத்திய வங்கியில் காணப்படுகின்ற நிதி போதுமானதாக இருக்குமா, அல்லது நாணய புழக்கம் இல்லாமல் நாணயங்கள் மேலும் அச்சடித்து வெளியிட்டதால், குறிப்பாக அஜித் குமார் கப்ரால் மத்திய வங்கி ஆளுநராக இருந்த பொழுது, கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது நிறைய பணங்கள் மத்திய வங்கியில் அச்சிடப்பட்டன. அதனால் பணப்புழக்கம் என்ன செய்தது, கூடுதலாக அச்சடிக்கப்பட்டதனால் பணப்பற்றாக்குறை இருந்தது, பணவீக்கம் ஏற்பட்டது. இதனால் வெளிநாட்டு நாணயங்கள் ஒப்பிடுகையில் இலங்கையினுடைய ரூபாய் பெறுமதி மிகவும் சரிந்த நிலைக்கு வந்தது. இந்த நிலையிலிருந்தெல்லாம் நாங்கள் மீள வேண்டும், இதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் உண்மையாக ஒரு சரியான ஒரு ஆளுமையான ஒருவர் ஜனாதிபதியாக வரக்கூடிய நிலை வேண்டும். இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றவரோ அல்லது ஜனாதிபதி வேட்பாளருக்கு போட்டியிடுகின்றவர்களோ அல்லது இன்னும் பொதுஜன பெரமுனவால் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை, நாளை மறுதினம் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி அறிவிக்கப்படுபவர் ஒரு திறமையானவரான ஆளுமையானவராக இருப்பாரோ, யார் வந்தால் இந்த நிலைமைகள் மாறும், பொருளாதார வீழ்ச்சியை மாற்ற முடியுமா, பணப்புழக்கத்தை சரியாக கொண்டு வர முடியுமா, அல்லது நாட்டின் பொருளாதாரத்தை உச்சநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவு இறக்குமதிகள் எல்லாம் மேற்கொண்டு ஏற்றுமதிகளை சீர் செய்யக்கூடியவர் யார் என்பதை பொறுத்து தான் மக்கள் சரியாக கணித்து தங்களுடைய வாக்குகளை வழங்குவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த விடயத்தில் மஹிந்த ராஜபக்ச தரப்பு என்ன முடிவு எடுக்கின்றது என்பது முக்கியமான விடயம். அதைவிட முக்கியமான விடயம், மக்கள் யார் கருத்தை ஏற்று வாக்களிப்பார்கள் என்பதும் அதைவிட மிக முக்கியமானது. தொடர்ந்து இணைந்திருப்போம் செய்திகளுக்காக. வணக்கம் உறவுகளே.